வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தங்கம் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 14,420. நேத்து 14,500ல இருந்தது. அதே மாரி எல்லாமே ரூ. 90 ரூ. 70 அப்படின்னு குறைஞ்சிருக்குது. சில்வர் நோ சேஞ்சுங்கிறாங்க. அதான் சில்வர் படுத்த படுக்கையில இருக்கு. ஐசியூல இருக்கு. வாங்கினவன் தான் கஷ்டத்துல இருக்க வேண்டியதான். நேத்து 9150 வரைக்கும் போச்சு. இன்னைக்கு பம்ப் அடிச்சு 9093ல ஆர்பிஐ வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 2, சவுத் இந்தியன் பேங்க் 1 அ ஏறி இருக்கு. டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ் விழுந்துருச்சு. டைட்டன் 1% அப்பு. இண்டஸ்இண்ட் பேங்க் கூடிய சீக்கிரம் 4 டிஜிட் நம்பரை நெருங்கிட்டு இருக்குது. நம்ம கால் எல்லாமே கன்சிடர் பண்ண சொன்னதுல இதில் நிறைய ஸ்டாக் இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பட்டாஸ் லிஸ்ட்டோட பவர். நேற்று மார்க்கெட்டை 365 பாயிண்ட் கீழே போட்டாங்க. கார்த்தால கொஞ்சம் மார்க்கெட்டு கீழே போட்டாங்க. அப்புறம் ஐயோன்னு அழுதத்தினால 800 பாயிண்ட் நேற்று பேங்க் நிஃப்டி இறக்கினதை ஒரு 450லேருந்து 500 பாயிண்ட் வரையும் ஏற்றி மார்க்கெட்டை செக்கும்பாக நிறுத்தியிருக்காங்க. எஃப்ஐ எப்படி பேட்டை எடுத்துக்கிட்டு வருவார் செவ்வாய்க்கு மாதிரி. இன்றைக்கி இறக்குறானா, நாளைக்கு மண்டே இறக்குறானா, இன்றைக்கி போகிறோம், நேற்று ஒரே அடியாக அடித்தாச்சு, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி குளோபில் நிறைய நியூஸ் இருக்குது. இந்த சாட்டர்டே சண்டேயில் ட்ரம்ப் பாகவதர் 2 குண்டை ஈரான் மேலே வீசுவாராங்கிறது தான் முதல் நியூஸ். வீசுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது, ட்ரெயினெல்லாம் பறந்து பறந்து ஈரான் மேலே பறக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஒரு சைட்டில் பேசிகிட்டே இருங்க, ஒரு சைட்டில் பாம்பை போட்டுகிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. இது மாதிரி பாம்பு போட்டாங்கன்னா கச்சா எண்ணெய் விலை கொஞ்சம் ஏறி இருக்குது. தங்கத்தை 5000க்கு மேலே ஸ்டடியாக வச்சுருக்கிறாரு ட்ரம்ப். இது ஒரு பெரிய முதல் நியூஸு. அதனால் குண்டு போடுவாரா மாட்டாரா ட்ரம்ப்பு? இந்த ஆயத்துல்லா எங்கே ஒளிஞ்சிட்ருப்பாருன்னு தெரியாது. எங்கேயாவது ஒரு பிளாக் ஹாக்கை இறக்கி ஆயத்துல்லாவை தூக்கினாலும் தூக்கிடுவாருங்கிற மிரட்டலும் மிரட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் வெனிசுலா மாதிரி ஈஸியாக சுருட்ட முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு சுருட்ட ட்ரை பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸு. 2வது நியூஸு அமெரிக்காவில் வந்திருக்கிறது அவங்களோட ட்ரேட் டெஃபிசிட்டு. வரலாறு காணாத அளவு $902 பில்லியன் டெஃபிசிட்டு. இதில் என்னடான்னா சைனா வந்து 20 இயர் லோ. சைனாலேருந்து அவங்க கம்மியாக வாங்கியிருக்கிறோம். பட் அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங்லாம் நடக்கலை. சைனாவில் மிஸ் ஆனது வியட்நாம்லேயும் மெக்சிகோலையும் காம்பன்சேட் பண்ணி வியட்நாமும் மெக்சிகோவும் கிக்குன்னு ஏறிடுச்சு. ஸோ ரியல் கெயினு வியட்நாமுக்கும் மெக்சிகோவுக்கும். சைனா +1 ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு நம்மெல்லாம் பேச்சு தான். இது என்ன பண்ணுறது, ஒன்றும் நடக்கலை. ஸோ நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கல. நம்மளோட சைனா +1 ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது கிளியராக தெரியுது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா கையில் $1.2 ட்ரில்லியன் இருக்குது. அமெரிக்காட்ட விற்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. யூஎஸ் ட்ரெஷரி தான் இருக்குது. இந்த யூஎஸ் ட்ரெஷரி முன்னாடி சைனா வாங்கிட்டு இருந்தான், ஜப்பான் வாங்கிட்டு இருந்தான், இந்த அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் வாங்கிட்டு இருந்தான். பஃபட் தாத்தா வாங்கிட்டு இருந்தார். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இந்த நிறைய கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இல்லை. அதனால் டாலர் கிடையாது வாங்கிறதுக்கு. இருக்கிற பெரிய சர்ப்ளஸ் வந்து சைனாக்காரன்ட்டு இருக்குது. சைனாக்காரன் அதை வாங்காமல் ஆல்ரெடி கையில் இருக்கிற ட்ரெஷரியை விற்றுட்ருக்குறான். இது மாதிரி கையில் இருக்கிற காசை பூமாவை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. பூமாவை மட்டும் விலைக்கு வாங்காமல் மீதியத்தை தங்கத்தில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் தங்கம் வந்து ராக்கெட்டில் ஏறுங்கிற மாதிரி நம்புகிறோம். இந்த ராக்கெட்டில் ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஹோப்பு, அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் ஏன்னா ட்ரம்ப்பே வந்து ரேட்டை குறைங்கிறாரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தங்கம் மேலே இப்போதைக்கு குறையாது. இது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ தங்கம் வந்து ஏதாவது குறைஞ்சதுன்னா 1000 பாயிண்ட்டுக்கு குறையணும். ரூ. 1000 குறையும். ஏதோ ஒன்று நான் சொன்னதில் பாதி கட்டிங் எடுத்து ஒரு சேனலில் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டாரு, தங்கம் மேலே ரூ. 1000 குறையும்னு சொல்கிறாங்க. நான் அது மாதிரி சொல்லலை. ஐ செட் பாசிபிலிட்டி இஸ் தேர். எல்லாம் ஒரேடியாக தங்கத்தை ரஷ்யா விற்று ஏதாவது பண்ணாங்கன்னா ரூ. 1000 குறையும்னு சொன்னேன். ஏன்னா என்னை கேட்கப்பட்டது எவ்வளோ தூரம் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. நான் அப்போ என்ன சொன்னேன், 12,500 கீழே போகாதுன்னு. அதனால் போகும்னு அர்த்தம் கிடையாது.
இன்னைக்கு ஈரான்ல குண்டு போடுறதுனால அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போற மாரி தான் இருக்கு. முதல் மேல் பூனையா தான் நம்ம தங்கத்த பார்க்கணும். நான் தங்கத்தில லாங். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐ அம் நாட் சேஞ்சிங் மை பொசிஷன். ரைட்டா? அதனால எஃபிஐய நம்ம பார்ப்போம். எஃபிஐ ஓனர்ஷிப் பல பேர் நீங்க நியூஸ்ல படிச்சிருக்கீங்க. எஃப்ஐ வந்துட்டான். இன்னைக்கு வாங்கியிருக்கான், நாளைக்கு வாங்கியிருக்கான்னு. அதெல்லாம் மிஸ்லீடிங். நம்பர் என்ன சொல்லுதுன்னா, 16 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க எஃபிஐ. உங்க தலையில கட்டிட்டாங்க மெட்டீரியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீமு ரொம்ப காஸ்ட்லி. ஏர்னிங்ஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். அதனால அந்த பிரைஸ் 15% விழுந்திருக்கு. நான் இன்னும் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கல. இன்னும் பல வருஷம் ரிசல்ட்ஸை பார்க்கணும். குவாலிட்டி ஐஸ்கிரீம்ஸுக்கு ட்ராக்ஷன் கிடைக்கல. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு அமுல் மாதிரி கிடையாது. அண்ட் ஐஸ்கிரீமில் அன்ஆர்கனைஸ் பிளேயர் டாமினேஷன் ஜாஸ்தி. அதனால இது பெருசா வேலை செய்யும்னு நினைக்கல. குளோபலி இந்த ஹெல்த் கான்ஷியஸ் இந்த ஒசம்பிக் இன்ஜெக்ஷன் ஜாஸ்தியானோடனே நெஸ்லேயும் அவங்க ஐஸ்கிரீம் பிராண்டை கழட்டி விடலாமான்னு பார்க்குறாங்க. ஸோ ஓவராலாக உலகம் ஃபுல்லாக ஐஸ்கிரீமோட டிமாண்டும் குறையிறதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லாட்டா இவங்கெல்லாம் கழட்டி விட மாட்டாங்க. அதனால நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு பாருங்கள். ஓடி போய் கன்சிடர் பண்ணிடாதீங்க. உங்கள் ரிஸ்க்கு என் ரிஸ்க் இல்லை. இண்டஸ்இண்ட் பேங்க் அடுத்த எங்களுக்கு கரெக்டான மார்க்கெட் ஷேர் கிடைக்கல. எங்கள் ஃப்ரான்ச்சைசி பவர்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி. நான் இப்படி பண்ணி இப்படி அப்படி பண்ணிவிடுவேன். இதை வானவில்ல வில்லா வளைச்ச பப்பு அம்பு விடுவேன் அப்படின்னு ராஜீவ் ஆனந்த் பேசியிருக்கிறாரு. நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். 2% நான் ஆர்ஓஏ கொண்டு வருவேன், ரிட்டர்ன் ஆன் அசெட்டு அது இதுன்னு பேசியிருக்கிறாரு. நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணி திரும்பி கொண்டு போய் ஒரிஜினல் ரேட்டில் விட்டாலே நம்மளுக்கு ஹாப்பி. ஆல்ரெடி நம்ம பசங்கள்லாம் ஹாப்பி. ஏன்னா 630 லென்ஸ் 700 கன்சிடர் பண்ணவங்கலாம் காசு பண்ணிட்டீங்க. நான் ஃபஸ்ட்டு ரூ. 1000 கன்சிடர் பண்ண ஆரம்பித்து கடைசி வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருந்தா கூட 720 730 ஆவரேஜ் இருக்கும். நீங்களே 25% ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க. பல பேர் எஸ்பெஷலி லேக் ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் இழுத்து மூடிடும்னாங்க. நாட்கோ காணோம், ஸ்டார்ட் அப் கம்பெனினாங்க. அவங்கெல்லாம் எங்கன்னு இப்போ நம்ம கேட்குற கடமை நேரம் வந்துடுச்சு. இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் தான் அந்த ஆளுங்க அப்படியே அமுக்கி வச்சுருவாங்க. பப்ளிக்குக்கு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஓப்பனாக இதெல்லாம் சொல்கிறேன், இப்படி தான் காசு பண்ணணும்னு. பண்ணணுங்களா இல்லையாங்கிறது உங்கள் இஷ்டம். இதனால் எனக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஃபஸ்ட்டு ரூல் இதுதான், புரிஞ்சுக்கங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ஏதோ லான்ச் பண்ணான். இன்றைக்கி இன்னொன்று லான்ச் பண்ணியிருக்கான். ஆண்ட்ரியா பயோசிமிலர் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கான். டெய்லி ஒரு பட்டாசு வெடி விட்டுனே இருக்கிறான். நம்ம அப்படியே வச்சுருப்போம். பஜாஜ் ஃபின்சர்வ் என்ன சொல்கிறான், $1 பில்லியன் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் போடுறான். ரைட்டுங்களா? இந்த ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. நேற்று படித்தேன். இது 10 நாளாக நடந்துகிட்ருக்குது. 1 மாதமாக நடந்துகிட்ருக்குது. ஒரு ஐயர் ஒருத்தர், நம்ம நாக்பூரில் இருக்கிற ஐயர், ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ரொம்ப வருஷமாக போகிறாரு. இந்த வயசானவங்கள்லாம் பேங்க்குக்கு போகிறது பழக்கம். அங்கே பார்த்தோன்னா, ஆஹா ஆடு வந்துருச்சு அப்படின்னு மேனேஜர் 90 வயசு தாத்தாவுக்கு 100 வருஷம் கழிச்சு மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு பாலிசி விற்றுருக்கிறாரு. இதுதான் பப்ளிக் செக்டர் பேங்க். நான் பல தடவை சொன்னோன்னே என்ன தேச துரோகி நீங்கள். அதையும் யாரை அறுத்துருக்காங்கன்னு நான் அதனால தான் ஐயருன்னு சொன்னேன். புரியுதுங்களா? ஆடு அறுக்கிற மாதிரி அறுத்துருக்குறாங்க. இன்னிலேருந்து 100 வருஷம் கழிச்சு பாலிசி மெச்சூர் ஆகும். மேபி யோகா பண்ணி 190 வருஷம் யாராவது இருக்க முடியுமான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஃபேமிலிக்கு தெரியறதுக்கு முன்னாடியே 2 இன்ஸ்டால்மெண்ட் 2 லட்ச ரூபா டப்புன்னு அடிச்சிட்டாங்க. அது பார்த்துக்கோங்க, 4 லட்ச ரூபா காலி. அதுக்கப்புறம் அவங்களோட பேத்தியோட ஹஸ்பண்டு கண்டுபிடிச்சி நெட்டில் பெருசாக ஊதின அப்புறம் டப்புன்னு அந்த 4 லட்சத்தை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு உங்கள் போஸ்ட்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தேங்க்யூ வெரி மச்சு, எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணீங்க, போஸ்ட் எடுத்துடுறேன்னு எடுத்துட்டார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷனுக்கு சொல்கிறேன். இந்த வில்டர்னேட்டெல்லாம் பார்த்து வைங்க. பிளாட்ஃபார்மெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களை செம்மறி ஆடு மாதிரி அறுத்துற போகிறோம். எப்போதுமே ஒரு தமிழில் ஒரு செய்மை உண்டு, ஆடுகள் கசாப்பு கடைக்காரனை தான் நம்புன்னு. அதனால் யார் கசாப்பு கடைக்காரன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. மாருதி ஈவியை ப்ரைமரி ரீட்டைல் சாய்ஸாக புஷ் பண்ணுது. நம்மளுக்கு இது நெச்செய்தி. ஏன்னா
மாருதியோட ஓன் பண்ணுறது சுசுகி. சுசுகியில் ஒரு பொசிஷன் வச்சுருக்கிறது நம்ம டொயோட்டோ. நம்ம டொயோட்டோவை வச்சு இது ஹாப்பியாக உட்காந்துன்னு இருக்கிறோம். அதே சமயத்தில் இது டாட்டாவுக்கும் அட்வான்டேஜ். ஏன்னா ஆல்ரெடி 1,00,000 காருக்கு மேலே வந்து உட்காந்துன்னு இருக்கிறோம். ஸோ இது வந்து நற்செய்தி டபுள் சைடு. அசோக் லைலண்ட் என்ன சொல்கிறான்னா, நான் வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு புஷ் பண்ணுறேன்னு சொல்கிறான். டாட்டாவும் வீட்லேயே பார்க்குறேன் பர்றா அப்படின்னு சொல்கிறான். டிசிஎஸும் ஓப்பன் ஏஐ சிஸ்டமும் ஒரு ஏஐ இன்ஃப்ரா பேக்ட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் சிஇஓ சலில் பரேக் என்ன சொல்கிறாரு, இது ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது $1.5 trillion இண்டஸ்ட்ரிங்க, அதில் இது ஒரு அடிஷ்னல் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் அசோசியேஷனை புதுசாக ஒன்று கிளப்புறாங்க. 2லேருந்து 3 கோடி வீடு தான் விற்குது. ஆனால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலன்னு. என் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒருத்தர் வீடு கட்டிட்டு ஒரு 6 மாதமாக உட்காந்துட்ருக்கிறாரு. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது சார், யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க சார். ரைட்டுங்களா? இன்டர்நெட்டில் இன்ஸ்டாலெல்லாம் ஆடு போடுறாங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லாம் தெரியுதான், நீங்களே போய் பாருங்கள். ஜப்பானில் மேடமுக்கு அடித்தது லக்கி ப்ரைஸு. இன்ஃப்ளேஷன் 2 கீழே போயிடுச்சு. அதனால் ரேட்டை ஏற்ற வேண்டாம். தப்பிச்சது தம்பராயின் தலைவு. அதனால் ஃபாரின் இன்வெஸ்டர் ஒரேடியாக ஜப்பானுக்குள்ளே வரான். நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடியே போய் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். அது நம்மளுக்கு நல்லது. அதுதான் நியூஸு இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரே நற்செய்தி. தங்கத்தில் நற்செய்தி, டைட்டனில் நற்செய்தி, இண்டஸ்இண்டில் நற்செய்தி, நாட்கோவில் 2 நாளாக நற்செய்தி, ஜைடஸில் நற்செய்தி. எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளுக்கு நல்ல நியூஸாக இருக்குது. இதே மாதிரி இருக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு $99 தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.